8th sum பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a park is in the shape of a quadrilateral. ஒரு பார்க் இருக்கு, அது எந்த ஷேப்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா quadrilateral, நாற்கரம் வடிவத்தில் இருக்குது. the sides of the park are அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெஷர்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் the angle between the first two sides, ரெண்டு பக்கத்துக்கு இடைப்பட்ட அந்த கோணம் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள், செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல். அதை நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு பேரை கொடுத்துக்கலாம் ABCD அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சைட்ஸை மார்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைட், அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சைடுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள். மொதல் 2 சைட் அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம போடக்கூடிய மெஷர்மெண்ட்டை இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ 15 மீட்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசையாக எடுத்து எழுதிக்கோங்க 20 மீட்டர், அடுத்தது 26 மீட்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 மீட்டர், ஓகேங்களா? ஸோ இப்போது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல இந்த டயகனலை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ட்ரையாங்கிள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ABD. ஸோ அப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ABD இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த 2 சைடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அதாவது செங்கோண முக்கோணம். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABD. ABDன்றதுடைய பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 × B × H. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா இது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 1/2 × B உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ B உடைய வேல்யூ, Bனா பேஸ், அடிமானம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. H உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 10s are 20. 10ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 150. இது ஏரியான்றதுனால மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா நமக்கு கிடச்சாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு என்ன தெரியுது, இந்த 2 சைடு தான் தெரியுதே தவிர இந்த சைடு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BDன்றதோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சே கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம், ஹையர் கிளாஸஸில் அதை படிப்பீங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபோட்டனஸ், கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா BD ஸ்கொயர்னு தான் ப்ரொசீட் பண்ணணும். BD ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீதி 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அப்போ மீதி 2 சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AD ஸ்கொயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா AB ஸ்கொயர். அப்போ AD உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதே மாதிரி AB உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225, 40 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 625. ஆனால் நமக்கு ஸ்கொயர், இது BD ஸ்கொயருடைய வேல்யூ. நமக்கு ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரூட் எடுக்கலாம். ஸோ அப்போ ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் BDன்னு மட்டும் இருக்கும். ரூட்டுடைய அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அதை ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதலாம். அப்போ இந்த 625ஐ எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 25 × 25 அப்படின்னு எழுதலாங்களா? ஸோ 2 தடவை இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இதுவே கூட போட்டுக்கலாம். ஸோ 25 அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அடுத்தது BDயோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மெஷர்மெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிளுடைய 3 மெஷர்மெண்ட்ஸை நம்ம இப்போ எழுத போகிறோம். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சதை சீனு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ நம்ம ஆஸ் பர் டயக்ராம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மீட்டர். அதே மாதிரி பியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 17 மீட்டர். சீன்றது நம்ம கண்டுபிடிச்ச இந்த BDயோடைய வேல்யூ, தட் இஸ் 25 மீட்டர். இது எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCDன்ற ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டுக்கலாமா, இன் ட்ரையாங்கிள் BCDயில் இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் ஸ்டார்டிங் என்ன போடுவோம், S is equal to A plus B plus C divided by 2. அப்போ A உடைய வேல்யூ எல்லாத்துடைய வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், divided by 2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 divided by 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 34 யூனிட் மீட்டர்னு மட்டும்தான் போடணும், ஸ்கொயர் போடக்கூடாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ அப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலாவுக்கு ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் என்ன பேர் இருக்குது BCD. ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் S × S - A ×
எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். அது போடலனாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது போட்டுக்கோங்க. ஸோ எஸ்ஸுடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 34 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. 34 மைனஸ் ஏ டைரெக்டாக போட்டுடலாங்களா? ஸோ 34 மைனஸ் 26 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ 34 மைனஸ் 26 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது எஸ் மைனஸ் பி. எஸ்ன்ற வேல்யூ என்ன இருக்குது 34 மைனஸ் 17 பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 17ன்னு வந்துடும். எஸ் மைனஸ் சி. ஸோ 34 மைனஸ் 25 பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதை விட இதை பிரித்து எடுத்து எழுதிடுங்க. இங்கே 17 இருக்குதுங்களா? அப்போ 34 17 டேபிளில் தாராளமாக எடுத்து எழுதலாம். ஸோ 17 2 சார் இதை எடுத்து எழுதியாச்சு. இந்த 8 எப்படி எடுத்து எழுதலாம்னா 4 இன்ட்டு 2. ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குதுங்களா? ஸோ அப்போ ஒரு 2 போட்டிங்கன்னா 8 2 4 சார் 8. அப்போ 2 2 வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 4 நீங்கள் பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த 9யும் நீங்கள் பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 9க்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17 விட்டுட்டேன். ஸோ அந்த 17 லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். விட்டுட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், லாஸ்ட்டில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 தடவை வருதுங்களா? அப்போ அதை ரூட்டு வெளியே ஒரு தடவை எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 2 தடவை வருது, 1 டைம் எடுத்து எழுதிக்கோங்க. 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 17 இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12. 17யும் 12யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 204 மீட்டர் ஸ்கொயர். நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசாக போட்டு அப்பாடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம என்ன தான் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த சைடை கண்டுபிடிச்சோம், அப்புறம் இந்த பார்ட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, குவாட்ரிலேட்டரல். அப்போ டோட்டல் ஏரியா அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க்கு. அப்போ ஏரியா ஆஃப் த பார்க் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த பார்க்குன்றது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணும். ஸோ அந்த 2 ட்ரையாங்கிள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபிடியோடைய ஏரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசிடி. அதை எடுத்து எழுதிக்கலாங்களா? ஸோ அப்போ என்னென்ன எடுத்து எழுதிக்கலாம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிடி. ஃபஸ்ட் ஒன்றுடைய ஆன்சர் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 204. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 5 3. ஸோ ஏரியான்னு இருக்கிறது இல்லைங்களா? ஸோ அப்போ 354 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.